நேரஞ்சங்கள் அனைவருக்கும் இனிய காலை நேர வணக்கங்கள். வியாழக்கிழமை வணக்கம் நிலையத்தில நிகழ்ச்சியில் சிறப்பு நேர்காணல் பகுதியோடு இந்த வழி நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இந்த சிறப்பான இந்த நேர்காணல் பகுதியிலே முக்கியமான ஒரு அதிதியை நாங்கள் நேர்காண இப்பொழுது ஆயத்தமாக இருக்கின்றோம். விசேடமாக இந்த வியாழக்கிழமை நேர்காணல் பகுதியானது ஆன்மீகம் தொடர்பான ஒரு சிறப்பான பகுதியாக உங்களுக்காகவே அமைய காத்திருக்கின்றது. நாங்கள் இவரை பற்றி சொல்லுகின்ற பொழுது பூஜ்ய ஸ்ரீ சுவாமி பிரம்ம யோகானந்தா மகாராஜ் சுவாமிகள் தமிழ்நாடு பாரதத்தை சேர்ந்த ஒரு ஆன்மீக ஆசிரியராக திகழ்கின்றார். அவர் உலகளாவிய ரீதியிலே அன்பையும் நல்லிணக்கத்தையும் நல்லொழுக்கத்தையும் கடைப்பிடித்து மற்றவர்கள் கடைப்பிடிப்பதற்கான வழியினை நமக்கு தருகின்றார். 2 தசாப்தங்களுக்கும் மேலாக ஆன்மீக பணி ஆற்றி வரும் சுவாமிகள் 1995ஆம் ஆண்டிலே சென்னையில் யோக சாந்தி குருகுலத்தை நிறுவி ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு இவர் இந்த யோகாவை கற்பித்து வருகின்றார். அத்தோடு நாங்கள் பார்க்கின்ற பொழுது அயோத்தியில் நிர்மாணித்து இப்பொழுது மிகவும் சிறந்த முறையிலே பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்ற இந்த அயோத்தி ராமர் கோயிலை நிர்மாணிப்பதற்காக 16 கோடிக்கும் அதிகமான காயத்ரி ஜபம், 328 கோடிக்கும் அதிகமான விஜய மந்திர ஜபத்தை செய்ய பக்தர்களை ஊக்கப்படுத்தி வழிநடத்தியவர். கிராமவாசிகளை ஈஸ்வரனுடன் இணைக்க ஊக்குவிக்கும் வகையில் பல்வேறு கிராமங்களில் 27க்கும் மேற்பட்ட கோயில்களில் கும்பாபிஷேகங்களை நிகழ்த்தியிருக்கின்றார். இவர் வீட்டுக்கு வீடு பிரச்சாரம் செய்து கிராம மக்களுக்கு 2000க்கும் மேற்பட்ட தீபங்களை விநியோகித்து நாளை தொடக்க ஒரு விளக்கு ஏற்ற ஊக்குவித்திருக்கின்றார். பாரத் மாதாவுக்கு ஒரு தனி கோயிலை கட்டி மே 2023 கும்பாபிஷேகம் நடத்தியிருக்கின்றார். இந்த உத்தமரை இன்றைய தினம் நாங்கள் நேர்காண ஆயத்தமாக இருக்கின்றோம். விசேடமாக நாங்கள் சொல்லுகின்ற பொழுது வேதாந்த ஆசிரியரான சுவாமிஜி இதிகாசங்கள், பகவத்கீதை, 10 முக்கிய நிடதங்கள் இப்படியான பல்வேறு வகையான சேவையினை ஆற்றி வருகின்ற இந்த மாபெரும் இந்த தனித்துவத்தை நாங்கள் இன்றைய வியாழக்கிழமை வணக்கம் நேத்திரா நிகழ்ச்சி ஊடாக நேர்காணுவதற்கு இப்பொழுது ஆயத்தமாக இருக்கின்றோம். இந்த வழியில் நம்மோடு இணைந்திருக்கின்றார் தமிழ்நாட்டிலிருந்து சென்னை யோகா சாந்தி குருகுலத்திலிருந்து வரை தந்திருக்கும் பூஜ்ய ஸ்ரீ சுவாமி பிரம்மா யோகானந்தா மகாராஜ் அவர்களை நாங்கள் மிகவும் பணிவன்போடு கலையத்துக்கு வரவேற்கின்றோம். வணக்கம் சுவாமிஜி. வணக்கம். உங்களை பற்றி சொல்வதாக இருந்தால் ஒரு அரை மணித்தாலும் சொல்லிக்கொண்டு போகலாம். அந்தளவுக்கு பல சேவைகள் இருக்கின்றன. அத்தகைய ஒரு தனித்துவத்தை நாங்கள் நேர்காண ஆயத்தமாக இருக்கின்றோம். இம்முறை நீங்கள் கொழும்புக்கு இன்று தினம் வரை தந்திருக்கின்றீர்கள். உங்களுடைய பயணம் ஒரு நீண்ட பட்டியலை கொண்டதாக இருக்கின்றது. ஒரு பல சேவைகளை உள்ளடக்கியதாக நாங்கள் உங்களுடைய வருகையை நாங்கள் காணுகின்றோம். இந்த பயணத்துடைய பிரதான நோக்கம் என்ன சுவாமிஜி? அதை பற்றி பகிர்ந்து கொள்ளுங்களேன். ஜெயமனுக்கு வணக்கம். வணக்கம் சுவாமிஜி. ஸ்ரீலங்கன் மக்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அனைத்து தரப்பு மக்களுக்கும் வாழ்த்துக்கள். இது ஒரு அருமையான பயணமாக இன்றைக்கு 4வது நாட்களாக இங்கே வந்துட்டுருக்கேன். முதல் நாள் கதிர்காமம் பேஸ் பண்ணி இந்த யாத்திரை நடந்தது. 2வது நாள் புத்த விகார் குடைவரை கோயில் அதை அடிப்படையாக இருந்தது. நேற்றைக்கு 3வது நாள் தொண்டீஸ்வரர் கோயில் அடிப்படையாக நடந்தது. இன்றைக்கு சாயங்காலம் ஒரு சத்சங்கம் விநாயகர் கோயில் சாய்பாபா கோயிலில் நடக்கிறது. இது டோட்டல் ப்ரோக்ராம். நான் ஏன் வந்தேன் அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா, 1837 ஜனவரி 15 சுவாமி விவேகானந்தர் சிகாகோவில் வெற்றி உரை ஆற்றிட்டு அதன் பிறகு முதல் வந்தது கொழும்பு. இந்த கொழும்பில் தான் அவருடைய முதல் பிரசங்கம் நடந்தது. அப்போது இது அகண்ட பாரதமாக இருந்தது. அதன் பிறகு பிரிட்டிஷ் காலனி ஆட்சி பிறகு பல பகுதிகளாக பல நாடுகளாக பிரிக்கப்பட்டது, டிவைட் அண்ட் ரூல். ஆனால் இன்றும் கூட நான் இந்த யாத்திரையில் பார்த்தது கலாச்சார ரீதியாக, பண்பு ரீதியாக அனைத்து மக்களும் ஒன்றாக தான் இருக்கிறார்கள், அன்போடு தான் இருக்கிறார்கள், பண்போடு இருக்கிறார்கள். அதை நேரடியாக பார்க்க முடிஞ்சது.
அதனால் நான் வந்த நோக்கமும் எதிர்பார்த்ததும் சரியாக இருக்கிறது. இந்த இடத்தில் ஒவ்வொரு மக்களுடைய அன்பும் அவர்களுடைய பழக்கமும் அவர்களுடைய அரவணைப்பும் ரொம்ப பிடித்திருந்தது. அது நம்மளுடைய கலாச்சாரத்தினுடைய மேன்மை, சனாதன தர்மத்தினுடைய மேன்மை. அதற்காக வேண்டி அயோத்தியில் ராமர் கோயில் 500 வருஷத்துக்கு பிறகு நடந்தது. இதற்கு முன்பு 2012 விவேகானந்தா ஜெயந்தி போது ஸ்ரீலங்காவுக்கு வந்தேன். அப்போ நான் சொன்னேன், இங்கே சீதா அம்மாவுக்கு ஒரு கோயில் கட்டணும் அப்படின்னு. அந்த கோயில் கட்டி கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. அந்த கும்பாபிஷேகத்துக்கு இந்தியா சார்பாக, குருகுலத்தினுடைய சார்பாக அந்த சீதா கல்யாணம் 14ஆம் தேதி நடக்கிறது. அதற்காக அதற்காக கொடுத்துட்டு இப்போ வந்திருக்கேன் நான். அதுவும் முடிந்தது. நான் போகும் இடமெல்லாம் போகுவதற்கு முன்பு மழை பெய்தது. அது ஒரு குட் சைன். அதாவது வர்ணர்களும் தேவர்களும் நல்லவர்களும் அவர்களுடைய ஆசீர்வாதத்தோட இந்த சொர்க்காபுரி கங்கா, முதல் ஸ்டேட்மெண்ட்டு சொல்கிறேன், அதே போல் கடைசியாகவும் சொல்கிறேன், இந்த ஸ்ரீலங்கா சொர்க்கபுரி. ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக வேண்டி இன்றைக்கு ஏழ்மையும் வறுமையும் இருக்கிறது. நாளைய ஸ்ரீலங்கா மீண்டும் இது சொர்க்காபுரியாக மாறணும், சொர்க்க லங்கையாக மாறணும். இந்த வார்த்தை சொன்னது ஸ்ரீராமச்சந்திர பிரபு. சொர்க்காபுரி லங்கா சொர்க்காத்தப்பி கரியசி, இது சொர்க்கத்தை விட மேலானது அப்படின்னு அவர் வர்ணிச்சிருக்கார் ராமாயணத்தில். பல ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார். நான் இப்போது பிரயாணம் பண்ணும்போது பார்த்தேன், அந்த சொர்க்கத்துக்கு வேண்டிய அத்தனை விஷயமும், சொர்ணத்துக்கு வேண்டிய அத்தனை விஷயமும், இயற்கை வளங்களும் உலகம் முழுக்க நான் பார்த்ததில் இவ்வளோ சுபிக்ஷம் வேறு எங்கேயுமே பார்த்ததில் அற்புதமான காட்சியாக இருக்கிறது. அதனால் என்னுடைய யாத்திரையானது அகண்ட ஐக்கிய பாரத யாத்திரையாக துவங்கியிருக்கேன். மேலே காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும், அதுக்கப்புறம் சிந்துலேருந்து சேது வரைக்கும், இன்றைக்கு அயோத்தியாவிலேருந்து ஸ்ரீலங்கா வரைக்கும் நான் என்னுடைய யாத்திரையானது இங்கே வந்திருக்கேன். இது எல்லாரும் ஒரு நல்லிணக்கத்தோடு இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக வந்திருக்கிறேன். இதற்காக பர்பஸ், நேற்றுக்கு தொண்டீஸ்வரர் கோயில் போனேன். நான் எந்த யாத்திரைக்காக வந்தேனோ அதை அகண்ட ஐக்கியத்தை அங்கே பார்க்க முடிஞ்சது. அங்கே சிவன் கோவில், விஷ்ணு கோவில் இரண்டும் ஒன்றாக இருக்கிறது. சைவமும் வைணவமும் ஒன்றாக இருக்கிறது. அதை தாண்டி அங்கே புத்த விகார் இருக்குது, புத்த மதமும் சேர்ந்து இருக்கிறது. ஆக அங்கே ஒவ்வொருத்தரும் ஒருவர் மீது ஒருவர் அன்போடு இருக்கிறார்கள். பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணர் சொல்வது போல, பரஸ்பரம் பாவயந்தா, நாம் நம்மை ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொண்டு மேன்மையை அடைவோம். நேற்றைக்கு பார்க்கும் பொழுது அந்த விஷ்ணு கோயிலோட மேலே கிரகத்தில் உச்சியில் தர்மகர்த்தா என்னை கூட்டிகிட்டு போய் பூஜை பண்ண வச்சார். அது ரொம்ப சிறப்பாக இருந்தது. அந்த கோயிலுடைய அன்பளிப்பு தான் இந்த கங்கணம். அந்த புத்த விகாரில் இருக்கிற மகாலட்சுமி கோயிலில் போட்டிருக்கிறது தான் இந்த மாலை. இது அடையாளம். அங்கே 102 வயசு பெரியவர் புத்த பிக்ஷு, அவருடைய ஆசீர்வாதம் பெற்று அவர் 11 தடவை பாரதத்துக்கு, இந்தியாவுக்கு வந்திருக்கிறார். அப்படிப்பட்ட எந்த யாத்திரையை துவக்கினோ நேற்றைக்கு ராத்திரி அந்த யாத்திரை ரொம்ப இனிமையாக பூர்த்தி அடைஞ்சு கடைசியாக நன்றி செலுத்தணும், கிராட்டிடியூடு. அது விபீஷ்ணரை பார்க்கணும் அப்படி நான் வேகமாக வந்தேன். விபீஷ்ணரை ராத்திரி பார்த்து முடித்தேன் நான். இந்த யாத்திரை நான் எதிர்பார்த்ததை விட அதிகமான நன்மையை கொடுத்தது. உங்களுடைய இந்த பயணங்களை பொறுத்த மட்டும் இல்லையா சுவாமிஜி, 4 நாள் பயணமாக நாங்கள் பார்க்கின்றோம் இல்லையா? விஷயமாக கதிர்காமம்
கதிர்காம கந்தனை தரிசிக்க சுவாமிஜி அவர்கள் சென்றிருக்கின்றார்கள். அதேபோல் நுவரெலியாவில் இருக்கின்ற சீத்தாலியாவில் இருக்கின்ற சீதியம்மன் ஆலயத்துக்கு சென்றிருக்கின்றார்கள். அத்தோடு நுவரெலியாவுக்கு முன்பே இருக்கின்ற ரம்போடில் இருக்கின்ற ஆஞ்சநேயர் ஆலயத்துக்கு சென்றிருக்கின்றார்கள். அத்தோடு மாத்தலை ஸ்ரீ முத்துமாரியம்மன் தேவஸ்தானம், அத்தோடு நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவிசாவளை சீரடி சாபா ஆசிரமம், குருநாகலில் இருக்கின்ற 67.5 அடி உயரம் இருக்கின்ற தனி கல்லினால் செய்யப்பட்டிருக்கின்ற புத்த சிலையை கொண்ட ரம்பொடகல் இந்த புத்த ஆலயத்துக்கு விகாரைக்கும் சென்று வந்திருக்கிறார் சுவாமிஜி அவர்கள். இந்த 4 நாட்கள் பயணத்தில் பார்க்கின்ற பொழுது வரலாற்று சிறப்புமிக்க முக்கிய ஸ்தலங்களுக்கு நீங்கள் சென்று வந்திருக்கிறீர்கள். அந்த ஒவ்வொரு ஸ்தலத்தினுடைய தனி அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள முடியுமா சுவாமிஜி? அவசியம். இந்த யாத்திரை இப்போ பார்த்தது சீக்வன்சி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதில் ஃபஸ்ட்டு முதலிடம் சொல்கிறதா இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த புத்த குடைவரை கோயில் மலையிலேயே ஸ்டாச்சு பண்ணுறது. அது நம்ம நாட்டோட சிறப்பு. ஆப்கானிஸ்தானம் இன்றைக்கி நம்மக்கிட்ட இல்லை. அந்த ஆப்கானிஸ்தானத்தில் ஸ்டாச்சு பிக்கஸ்ட் ஸ்டாச்சு இன் த வேர்ல்டு குடைவரை கோயில் மலையிலேயே புத்தா இருக்கும். அது தாலிபான் தீவிரவாதிகள்னால சிதலமடைக்கப்பட்டது. அப்போ ஸ்ரீலங்கனில் இருக்கிற புத்த சிங்களவர்கள் கோபம் வெகுண்டு எழுந்தார்கள். அதற்கு இங்கே இருக்கிறவர்கள் நான் முக்கியமாக சொல்ல வேண்டியது ஈஸ்வர ஐயா சொல்லணும். ஈஸ்வர ஐயா வீட்டில் தான் நான் தங்கியிருக்கேன். அவருடைய ஃபேமிலி தொழிலதிபர். அவர் நிறைய நல்ல விஷயங்களை இந்த ஏரியாவில் பண்ணியிருக்கிறார். அவர் இந்த தமிழர்களுக்கும் சிங்களவர்களுக்கும் ஒரு ஒற்றுமை பாலமாக இருந்திருக்கிறார். அது நான் இந்த பயணத்தில் தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் அவரும் கவர்மெண்ட்டும் புத்த பிக்ஷும் 3 பேர் சேர்ந்து அவர் டிஸ்ட்ரக்ஷன் பண்ணினா நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவோம் அப்படி சொல்லி புதிய ஒரு புத்த சிலையை குடைவரையில் 67.5 அடிக்கு பண்ணியிருக்காங்க. அதை பண்ணினது இந்தியாவிலிருந்து முத்தையா ஸ்தபதி பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகான ஸ்டாச்சு. அங்கே இருக்கிற உபசரிப்பு, அப்புறம் அங்கே ஈஸ்வர ஐயாவுக்கு அங்கே மரியாதை பண்ணியிருக்கிறது, இதெல்லாம் தமிழர்கள் சிங்களவர்கள் புத்திஸ்ட்டு எல்லாரும் ஒரு ஒத்துமையை காட்டுறது. இந்த ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கள் அனைவருக்கும் தாழ்வு. இந்த தாழ்வு வராமல் நாம் ஒற்றுமையுடன் இருக்க இது ஒரு அடையாளமாக பார்க்கிறேன். இதற்கு அடுத்தது முக்கியமாக கொழும்பிலிருந்து நாங்கள் வந்தவுடனே இந்த ஈஸ்வர ஃபேமிலியில் சேர்ந்த அருணாச்சலம் அவர் தான் வரவேற்றார்கள். இது எல்லாத்தையும் கைடு பண்ணி எங்களை கூட்டிகிட்டு போனவர் விக்ரம் சிங். அவர் தான் கைடு நமக்கு பண்ணினார். அவர் கூட்டிகிட்டு ஃபஸ்ட்டு கதிர்காமம் போனார். கதிர்காமத்தில் மிலிட்ரி பீப்புள் பண்ணின அன்னதானம் அதை துவக்கி வைக்க சொன்னாங்க. அதற்கு முன்பு சத்சங்கம் பண்ண சொன்னாங்க மக்களுக்கு. அதில் சத்சங்கம் பண்ணினேன். அதில் 40 நாள் பாத யாத்திரை பண்ணி விரதம் இருந்து வந்திருக்கிறார்கள். அது நான் கண்டு கழித்தேன். ரொம்ப பிடிச்சிருந்தது. அதன் பிறகு அந்த முதல் நாள் உற்சவம் ஆரம்பம். இதுவரை நான் பார்த்திடாத அளவில் ஒரு 6 யானை, பல்வேறு விதமான கலைகள், நம்மளுடைய புராதன கலைகள், கலாச்சார கலைகள் அத்தனையும் பார்க்க முடிந்தது. அதன் பிறகு மாணிக்க விநாயகர், அப்புறம் கதிர்காம முருகர், எல்லா இடங்களுக்கு சென்று அந்த மாணிக்க கங்கை, நம்முடைய கங்கை இங்கே மாணிக்க கங்கை, ரெண்டுத்துக்கும் ஒத்துமை இருக்கிறது. ஆக நம்மளுடைய பாரதமும் இந்தியாவும் இந்த ஸ்ரீலங்காவும் கலாச்சார ரீதியாக ஒன்றுபட்டிருக்கிறது, அரசியல் ரீதியாக வேறுபட்டு இருக்கிறது. இது இயற்கை, இன்று இல்லை. பழைய காலத்திலிருந்து சேர சோழ பாண்டியர்கள் பல்லவர்கள் சிங்களவர்கள் இப்படி 56 அங்கதேசம் உள்ளது. அரசியல் மாறிண்டே இருக்கும், கலாச்சாரம் மாறாமல் இருக்கும். அது இன்று கூட பார்க்க முடிந்தது. கதிர்காமத்தை முடிச்சுட்டு சீத்தை அம்மன் கோயிலுக்கு வந்தோம்.
அந்த சீதா அம்மா கோயிலுக்கு வரும்போது அண்மைத்தான் கும்பாபிஷேகமும் இடம்பெற்று முடிந்தது. ஆமாம். கும்பாபிஷேகம் சிறப்பாக நடந்தது. நாங்கள் போகும்போது வருணதேவனுடைய ஆசீர்வாதம், இப்போ வரக்கூடிய 14 திருப்பி ஒரு சீதா கல்யாணம் பட்டாபிஷேகம் நடக்க இருக்கிறது. அந்த பட்டாபிஷேக சீதா கல்யாணத்துக்கு இந்தியாவிலிருந்து எங்களுடைய குருகுலத்தினுடைய யோகசாந்தி குருகுலம் அதிலிருந்து இங்கே சீர்கொண்டு வந்தேன் சீதா அம்மாவுக்கு. அதை வந்து பூஜை வச்சு சுயம்பா இருக்கிற ராமர், சீதா, லக்ஷ்மண், ஜடாயு ஆச்சரியமாக இருந்தது. அந்த சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு புதிதாக நம்ம காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட ராம, லக்ஷ்மண், சீதா, அது பிறகு போன 12 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு வந்தேன், இங்கே தனியாக சீதை அம்மன் ஆலயம் இருக்கணும். அது இப்பொழுது பார்த்து தரிசித்து அங்கே வந்து அன்னதானத்தை துவக்கி வைக்கிற பாக்கியமும் எனக்கு கிடைச்சது. எல்லாரோட சேர்ந்து பகிர்ந்து உணவை உண்டு அமிர்தம் பண்ணி நாம் கொழும்புக்கு வந்து சேர்ந்தோம். அதன் பிறகு முத்துமாரியம்மன் கோயிலுக்கு சென்றோம். முத்துமாரியம்மன் கோயில் இங்கிலீஷ்காரனுடைய பீரியடில் வந்தது. தமிழர்கள்லாம் கொண்டு வந்து இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வந்த அந்த வருகையின் போது இல்லையா சுவாமிஜி? ஆமாம். அடுத்தது வந்து இதில் யூரோப் பீப்புள் பல பேர் வந்து கோயிலை அழித்திருக்கிறார்கள். அதன் பிறகு டச்சுக்காரர்கள் வந்திருக்கிறார்கள். அதன் பிறகு இங்கிலீஷ்காரர்கள் வந்திருக்கிறார்கள். அதிலேருந்து நமக்கு டிவைட் அண்ட் ரூல் வந்ததுனால நமக்கு நம்மளுடைய அடையாளங்கள் தெரியாமல் போய்விட்டது. இன்று அந்த அடையாளங்களையும் மீறி நம்முடைய கலாச்சாரம் ஒன்றுபடுத்துகிறது. அதை கண்டு சந்தோஷமாக இருக்கிறது. விசேடமாக இன்றைய தினம் தமிழ்நாட்டிலிருந்து சென்னை யோகா சாந்தி குருகுலத்திலிருந்து வருகை தந்திருக்கும் பூஜ்ய ஸ்ரீ சுவாமி பிரம்ம யோகானந்தா மகாராஜ் அவர்களோடு நாங்கள் சிறப்பான நேர்காணலில் இணைந்திருக்கின்றோம். சுவாமிஜி அவர்களோடு நீங்களும் பேச வேண்டுமாக இருந்தால் அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 011 205 53 15 250 53 15 என்ற எம்முடைய கழக தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்களும் சுவாமிஜி அவர்களோடு பேச முடியும். அத்தோடு உங்களுடைய இந்த பயணம் பற்றி பார்க்கின்ற பொழுது சீதையம்மன் ஆலயத்தை தொடர்ந்து ரம்போடில் இருக்கின்ற ஆஞ்சநேய ஆலயத்துக்கு சென்றிருக்கிறீர்கள். அங்கும் பார்க்கலாம் தென்னகத்திலிருந்து தென்னிந்தியாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட அந்த உயரமான ஒற்றைக்கல்லிலே செதுக்கப்பட்ட அந்த ஆஞ்சநேயர் சிலையும் பார்த்திருப்பீர்கள். அந்த ஆலயத்தினுடைய அந்த பயணம் பற்றி பகிர்ந்து கொள்ளுங்கள் சுவாமிஜி. சுவாமி குருதேவ் சின்மயாஜி, நான் அந்த பரம்பரையில் தான் வரேன். நான் சுவாமி குருதேவ் சின்மயாஜி அவர் வந்து சித்தபாரிக்கு ஈஸ்வரா ஃபேமிலி போகும்போது ஸ்ரீலங்காலேருந்து இந்தியாவுக்கு அந்த இடத்துல வண்டி ஸ்டக்கப் ஆகிறது. அப்போது அந்த இடத்த பார்த்த உடனே அந்த ராம ஓடை ராமுடா இந்த இடத்துல ஆசிரமம் இருந்தால் நல்லாயிருக்கும், சின்மயா மிஷன் ஆசிரமம். அது பல போராட்டங்களுக்கு மத்தியில் அந்த ஆசிரமம் நிறுவி அதில் ஒரு பெரிய ஆஞ்சநேயர். அது எப்படி வந்தது அப்படின்னா, நம்ம ஈஸ்வரா ஐயா அவங்க வந்து சித்தபாரியில் இந்தியாவில் ஜம்மு காஷ்மீர் இமாச்சல பிரதேஷ் அங்கே நிறுவியிருக்கிறாங்க 32 அடிக்கு ஆஞ்சநேயர். அதே போல் நம்ம ஊர்லேயும் ஒரு பெரிய ஆஞ்சநேயர் இருக்குன்னு சொல்லி அதுவும் முத்தையா ஸ்தாபதி தான் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நீண்ட இது அழகான இடம். அதை நாங்கள் பார்த்தோம். அங்கேருந்து நாங்கள் திருப்பி அடுத்த பகுதிக்கு சென்றோம். அதே போல் நாங்கள் பார்க்கலாம் அவிசாவளை சாரதா பீடம், அதனுடைய அந்த பயணம் பற்றி பகிர்ந்து கொள்ளுங்கள் சுவாமி. நாங்கள் முத்துமாரியம்மன் கோயிலுக்கு வந்தோம். மணிக்கடம் மாத்தலை சாரதா பீடம் மாத்தரையில் அந்த முத்துமாரியம்மன் கோயிலுடைய அறங்காவலர் எங்களை அழைத்து சென்று ஆலய தரிசனம் செய்துவிட்டு எல்லா விஷயங்களும் கூறினார். முதல் இந்திய வம்சாவளியினர் இங்கே தேயிலை தோட்டத்திற்காக வரவழைக்கப்பட்டார்கள். அவர்களுக்காக வேண்டி ஒரு கோவில் ஏற்படுத்தப்பட்டது இந்த முத்துமாரியம்மன். அதனால் இங்கே இருக்கிற இந்திய வம்சாவளியினருடைய தமிழர்களுக்கு அது வந்து குலதெய்வமாக இருக்கிறது. பெரிய கோவில் மாரியம்மன் கோயில். அந்த மாரியம்மன் கோயில் தரிசனம் முடித்து விட்டது. நான் அந்த வழியாக வரும்பொழுது சுவாமி விவேகானந்தர் அந்த வழியாக சென்றிருக்கிறார். மாரியம்மனை தரிசித்து விட்டு அவர் போன வண்டி சாரட்டு வந்து
ரிப்பேர் ஆகிவிட்டது. அப்போ அவர் அந்த இடத்தில் நிற்க முடிந்தது. இந்த இடத்தில் சாரதா பீடம் வரலாம் என்று அவர் கூறினார். அப்புறம் அனுராதபுரத்துக்கு போயிட்டார். அந்த பகுதியில் பெண்கள் இருந்தாங்க, குழந்தைகள். அவர்களுக்கு ஒரு நாள் அன்னதானத்துக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணிவிட்டு அந்த மாதாஜியிடம் பேசிவிட்டு, அப்போது சென்னையில் இங்கே கொழும்பில் இருக்கிற மாதாஜி எங்கள் ஆசிரமத்துக்கு நீங்கள் வரணும் அப்படி சொன்னாங்க. அது நேற்றுக்கு போய் பார்த்தோம் நாங்கள். அதே போல் அவிசாவளை சீரடி பாபா ஆசிரமம் இது பற்றி பேச நிறைய விடயங்கள் இருப்பதாக நாங்கள் அறிகின்றோம். அது பற்றி பகிர்ந்து கொள்ளுங்கள் சுவாமிஜி. அந்த சத்யசாயி சீரடி சாய் 2 பேரும் சத்யசாயியே சீரடி சாயாக அவதாரம் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ஈஸ்வரையா, நான் சொன்ன பாருங்கள், ஈஸ்வரையா அவர் முருகர் கோயிலுக்கும் பண்ணியிருக்கிறார், மாரியம்மன் கோயிலுக்கும் பண்ணியிருக்கிறாங்க. இப்போது இங்கே முருகர் கோயில் இருக்கிறது. அப்புறம் சீரடி சாய்பாபா கோயிலும் எல்லாரும் வந்து கேட்டாங்க, எங்களுக்கு இது பண்ணி கொடுங்க, நீங்கள் புத்தருக்கு பண்ணியிருக்கீங்க, முருகருக்கு பண்ணியிருக்கீங்க, அதுபோல் எங்களுக்கும் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் இசைந்து கொண்டார். அவர் ஒரு நல்ல மனிதர், உயர்ந்த மாமனிதர், எல்லாருக்கும் சேவை செய்வதே நோக்கமாக கொண்டவர், குறிப்பாக ஒற்றுமையை உண்டாக்கக்கூடியவர். அந்த ஒற்றுமையை உண்டாக்குறதுல சீரடி சாய்பாபா ஒரு முக்கியமானது இருக்குது. அங்கே நேற்றைக்கு போனேன், காலையில் அதிகாலையில் 3 ஏக்கரில் அமைஞ்சிருக்கு அந்த கோவில். கிட்டத்தட்ட 88% முடிந்து விட்டது. அநேகமாக அடுத்த ஆண்டு தை மாதத்தில் அந்த கோயிலோட கும்பாபிஷேகம் நடக்கும். அந்த கும்பாபிஷேகத்துக்கு நீங்கள் எல்லாரும் பார்க்குற அத்தனை பேரும், ஏன்னா அது மத நல்லிணத்துக்காக உண்டாக்கப்பட்டது, அனைவரும் வரணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். நான் அதற்காக சிவகங்கையில் இருக்கிற நம்மளுடைய ஸ்தபதிகள் அங்கே அவர்களுக்கெல்லாம் தரிசித்து பூஜை போட்டு அந்த வேகமாக நடக்கணுன்றதுக்காக அங்கு பூஜை செய்து நான் திரும்பி வந்தேன். நீங்கள் இந்தியாவிலும் பல முக்கிய புண்ணிய ஸ்தலங்களுக்கு விஜயம் செய்திருக்கின்றீர்கள். அதே போல் இலங்கையில் நான் ஏற்கனவே சொன்னது போல் கதிர்காம கந்தனாலயம், மாத்தளை அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் தேவஸ்தானம், அத்தோடு நாங்கள் பார்க்கின்ற பொழுது ரம்போடை ஆஞ்சநேயர் ஆலயம், இப்படியாக அவிசாவளை சீரடி பாபா ஆலயம், இப்படியாக பல்வேறு வகையான புண்ணிய ஸ்தலங்களுக்கு நீங்கள் விஜயம் செய்திருக்கின்றீர்கள். இந்த இடங்களில் இருக்கின்ற விசேட அந்த வைப்ரேஷன் பற்றி நான் தெரிந்து கொள்ள அவளாக இருக்கின்றேன். அதற்கு முன்பதாக அழைப்பிலே ஒரு நேயர் இருந்திருக்கின்றார், அவனை இணைத்துக் கொள்வோம். வணக்கம். வணக்கம் ஐயா, சுவாமிஜியிட்ட பேசலாங்களா? கண்டிப்பாக பேசலாம். சுவாமிஜி வணக்கம். சுவாமிஜி வணக்கம். வணக்கம். நான் பகவந்தலாவிலிருந்து அரசரட்னம் பேசுறேன் சுவாமிஜி. வணக்கம் சுவாமிஜி. சுவாமிஜி, நீங்க எங்க இலங்கை மண்ணுக்கு வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 2வது, இந்த மாதிரி சுவாமிஜி எங்களுக்கு வர்றதுனால எங்களோட இந்து மதம் வளர்றதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கு. நீங்க இங்க வந்து இந்த இந்து மதம் அதாவது மலையகத்துல இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்தியாவிலேருந்து ஆசிரியர்கள் கொண்டு வந்து எங்களுக்கு மத போதனையை கொஞ்சம் செய்யறதுக்கு உதவியா இருக்கும். நீங்க அப்படி ஒரு ஏற்பாடு செஞ்சீங்களா எதிர்காலத்துல? கண்டிப்பா பண்ணுவோம். மிக நன்றி. நிகழ்ச்சிகளை மூடினது நமக்கு ஒரு அழகான ஒரு வேண்டுகோளை முன்வைத்திருக்கின்றார். காரணம், இப்பொழுது நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த இளைய தலைமுறையினரை கட்டி எழுப்புவதற்கு மிகவும் முக்கிய ஒரு கருப்பொருளாக இருப்பது இந்த சமயமாக இருக்கிறது. காரணம், நவீனம் என்ற ஒரு தனித்துவத்துக்குள்ளே சென்றுவிட்டு இந்த சமயம் என்கின்ற விடத்தை விட்டு விலகி பல்வேறுபட்ட பாதைகளில் விலகி செல்வதை நாங்கள் காணுகின்றோம். ஆகவே இப்படியான தருணங்களில் சமயம், ஆன்மீகம், இந்த வழிநடத்தல் தேவைப்படுகிறது. அதிலும் விஷயமாக அவருடைய வேண்டுகோளின்படி இந்தியாவிலிருந்து இந்த ஆன்மீக சொற்பொழிவாளர்கள், அதே போல் அந்த அறநெறி ஆசிரியர்களை வரவழைத்து மாணவர்களை ஊக்கப்படுத்த முடியுமா என்பது அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. சுவாமிஜி நன்றி. நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப அடிப்படையான முக்கியமான கேள்வி. இப்போ நான் போன எல்லா இடத்துலையும் 4 நாள்லேயும் நிறைய சத்சங்கம் செய்ய முடிஞ்சது. நிறைய மக்களுடைய கேள்விக்கு பதில் சொல்ல முடிஞ்சது. இது தொடரணும்னு நான் விரும்புகிறேன். நான் அடுத்த 2 வருஷம் கழித்து 2027 திரும்பவும் திட்டமிட்டிருக்கேன். இதே சின்மயா மிஷன் ஆஞ்சநேயர் கோயிலில் ஒரு 2 நாள் முகாம் பண்ணலாம்
அதன் பிறகு ஸ்ரீலங்காவை எல்லா கோயில்லையும் தரிசனம் பண்ண வைக்கலாம் அப்படின்றது திட்டமிடப்பட்டிருக்கு. அதன் பிறகு எனக்கு தெரிந்த ஆன்மீக சொற்பொழிவாளர்களும் அறநெறியாளர்களும் தர்மத்தை சார்ந்தவர்களும் சான்றோர்களையும் கூடியவரை இந்த பயணமானது அவர் கேட்ட மாதிரி வெரி குட் வைப்ரேஷன். அதாவது எனக்கு பல லட்ச வருஷம் முன்னாடி போன மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. ராமாயணம் புக்கு நான் எழுதியிருக்கேன். நான் அந்த ராமாயணத்தில் அது திரேதா யுகம், கிருஷ்ணர் இருந்தது துவாபர யுகம், நம்மெல்லாம் இருக்கிறது கலியுகம். கடைசியாக 5000 வருஷத்துக்கு முன்னாடி பகவத்கீதை உபதேசிக்கப்பட்டது. இதெல்லாம் தாண்டி 5000 வருஷத்தை தாண்டி கிருஷ்ணர் காலத்தை தாண்டி ராமருடைய காலத்துக்கு இருக்குது. அந்த ராமர் காலத்தில் எப்படி காடுகளும் வனாந்தரங்களும் இருக்குமோ எல்லா இடங்களும் சுபிட்சமாக இருக்கிறது, பச்சை பசேல் என்று இருக்காது. அந்த வைப்ரேஷனை ஃபீல் பண்ண முடிஞ்சது. உதாரணத்துக்கு மிகைப்படுத்தி சொல்லலை, இலங்கையில் இவ்வளோ யாத்திரை பண்ணும்பொழுது கண்டிப்பாக உடல் சோர்வு ஏற்படும், தலைவலி ஏற்படும் இயற்கையாக மற்ற இடங்களில். காரணம் பிராணசக்தி குறைவாக இருக்கும். இந்த பகுதியில் பிராணசக்தி அதிகமாக இருக்கிறதுனால இந்த பகுதி கண்டிப்பாக மீண்டும் ஸ்வர்ணபூமி பாரதமாக மாறும். இந்த ஸ்வர்ணபுரி லங்கா ராமர் சொன்னது கண்டிப்பாக இருக்கும், அதை உணர முடியறது. நான் நேற்றுக்கு ராமகிருஷ்ணா மடத்தோட மாதாஜி கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். நீங்கள் ரொம்ப சாரதா தேவிக்கு பண்ணின்னு இருக்கீங்க, இந்த இடத்துல நீங்கள் தொடர்ந்து ஆன்மீக சொற்பொழிவும் இந்த மக்களுக்கு சொல்லின்னு இருக்கணும் அப்படின்றது அவங்கக்கிட்ட வேண்டுகோள் வச்சுருக்கேன். நீங்கள் சொன்னது மாதிரியே இங்கேயே நிறைய பேர் இருக்கிறாங்க, அதெல்லாம் தொடர்ந்து நம்ம சத்சங்கத்தில் இருக்கணும். நல்ல விஷயத்தை கேட்டுக்கிட்டே இருந்தால் தான் நம்மளுடைய பண்பாடுகள் தர்மங்கள் வரும். இது விஷயமாக ஒரே ஒரு விஷயம் மாத்திரம் சொல்கிறேன். அது என்ன அப்படின்னா, தர்மம்ன்றது 3 காம்பனண்ட்: பண்பு, பாவனா, கர்மா. இது 3 சேர்ந்ததுக்கு பேர் தர்மம். அதனால் சிங்களத்தோடு இருக்கிற புத்தம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி, தர்மம் சரணம் கச்சாமி, அந்த தர்மம் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா கௌதம புத்தர் பாரதத்தை சேர்ந்தவர், அதனால் அங்கே தர்மம் இருக்கிறது. இரண்டாவது ஸ்ரீராமர், அவர் இங்கே வந்திருக்கிறார். அவர் தர்ம விக்கிரவான் ராமகா, தர்மத்தை போதிக்கிறதுக்காக வந்திருக்கார். அதனுடைய வழியாக ராவணேஸ்வரனுடைய முன்னிட்டு ராமர் இங்கே வந்தார். ஆனால் கிடைத்த அற்புதம் என்ன அப்படின்னா, ராவணேஸ்வரனுடைய கிஃப்ட்டு விபீஷ்ண ஆழ்வார். விபீஷ்ணர் பாரதத்துக்கு ராமர் வழிபட்ட ரங்கநாதர் ஆலயத்தை கொடுத்துட்டு வந்தார். அதனால் பாரதமும் ஸ்ரீலங்காவும் இன்றும் கூட பரஸ்பரமாக இருக்கிறது. என்னுடைய எதிர்கால திட்டம், விருப்பம் என்னவென்றால், திரும்பவும் தனுஷ்கோடியிலிருந்து ஸ்ரீலங்காவுக்கு ஒரு பாலம் அமைத்தால், சிங்கள தீவினுக்கோர் ஒரு பாலம் அமைப்போம். மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் சொல்லியிருக்கார். அதுவும் அடைஞ்சிடுத்துனா இன்னும் நமக்கு வியாபாரத்திலையும் எல்லா கலாச்சாரத்திலையும் நம்ம இன்னும் மேலே வர முடியுன்றது என்னுடைய நம்பிக்கை. அதே போல் இந்த நேர்காணலில் இலக்கு மற்றும் லட்சியம் தொடர்பாக நாங்கள் பேச வேண்டியவர்களாக இருக்கின்றோம். விஷன் அண்ட் மிஷன், நோக்கு இலக்கு தொடர்பாக நாங்கள் பேச வேண்டியவர்களாக இருக்கின்றோம். பகிர்ந்து கொள்ளுங்கள் சுவாமிஜி. ஸோ விஷன் அண்ட் மிஷன் ஒன்றுதான், அகண்ட ஐக்கிய பாரத யாத்திரா. எப்படி யுஏ இருக்கிறதோ, யுஎஸ்ஏ இருக்கிறதோ, அதுபோல் பண்டைய பாரதத்திலிருந்து பிரிந்த அனைத்து பகுதிகளும் அவரவர்களுடைய ராஜ்யத்தில் இருந்து கொண்டு கலாச்சார பரிவர்த்தனை செய்து கொண்டு நம்முடைய பலகீனத்தை பொருளாதாரத்திலேயோ அறியாமையிலேயோ விலகி நாம் எல்லோரும் ஒன்றுபட்டு வாழ வேண்டும். அப்படி ஒன்றுபட்டு வாழும்போது நம்முடைய பகுதி வலிமையாகிவிட்டால் சைனா உட்பட, ரஷ்யா உட்பட, யுஎஸ்ஏ, உலகம் முழுவதும் அமைதி உண்டாகும். இன்றைய காலகட்டத்தில் நாம் பார்த்தோமானால் எல்லாரிடமும் ஆயுதங்கள் இருக்கிறது. எந்த நேரத்தில் எந்த ஆயுதம் வீசினாலும் அது 2வது உலகப் போர் மாதிரி பெரிய நஷ்டத்தை உண்டாக்கும். இயற்கை வளங்கள் அழிக்கப்படும்.
மக்கள் கஷ்டப்படுவார்கள். நான் கூறுவது என்னவென்றால், நம்மளுடைய கலாச்சாரம் உயர்ந்தது, பண்புள்ளது. அது உயர்ந்து வந்துவிட்டால் உலகம் அமைதி அடையும். அதனால் நாம் ஒன்றுபட்டால் உலகம் அமைதிவிடும். கடைசியாக ஒரே ஒரு வார்த்தை கூறி இதை முடிக்கிறேன். 19வது செஞ்சுரி, 19th செஞ்சுரி, அந்த 19வது நூற்றாண்டு பிரிட்டிஷ்காரர்களுடைய நூற்றாண்டு. 20வது நூற்றாண்டு யுஎஸ் அமெரிக்காவோட நூற்றாண்டு. இந்த 21வது நூற்றாண்டு ஆசியாவோட நூற்றாண்டு. அதனால் ஆசியாவில் இருக்கிற பல தரப்பட்டவர்கள் நாம் ஒன்று சேர வேண்டும். இதுதான் பாகிஸ்தானில் சிந்துவில் பேசிட்டு வந்தேன். அடுத்தது நம்ம வரப்போகிறது அகண்ட ஐக்கிய பாரதத்தினுடைய 22வது நூற்றாண்டு நம்மோட நூற்றாண்டாக இருக்கும். அன்று உலகம் முழுவதும் அமைதியாக இருப்பார்கள், ஆனந்தமாக இருப்பார்கள். அப்படி என்னுடைய விஷன், மிஷன். அதே போல் நீங்கள் இந்த விஜயத்தின் போது உங்களுக்கான ஒரு எதிர்பார்ப்பு என்பது நிச்சயமாக இருந்திருக்கும். அந்த எதிர்பார்ப்பு இந்த விஜயத்தின் போது பூர்த்தி அடைந்ததா? கண்டிப்பாக. நல்ல கேள்வி. நான் எதர் நோக்கி வந்தேனோ பல தவறான கருத்துக்கள் போதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழப்பங்கள்லாம் நீங்கி இன்றைக்கும் இந்த மக்களிடையே, ஜனங்களிடையே சரியாக இருக்கிறது, அமைதியாக இருக்கிறது, அன்பாக இருக்கிறது, ஒற்றுமையாக இருக்கிறது. இது ஜனங்களுக்கு மத்தியில் இருக்கிறது. இயற்கை வளத்தில் பார்க்கும் பொழுது இன்றும் அதே 1000 பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி போன மாதிரி ஒரு எண்ணம் இருக்கிறது. இது 2வது விஷயம். 3வது விஷயம், பொருளாதார ரீதியாக இந்த ஸ்ரீலங்கா மேலும் மேலும் பயனடைய பாரதம் நிச்சயம் இதற்காக என்னென்ன வழிகள் உண்டோ அது கண்டிப்பாக செய்யும் என்று என்னுடைய நம்பிக்கை. அது மாத்திரம் இல்லை, அங்கே இருக்க பாரத பிரதமரிடம் நான் இதை சொல்லுவேன். ஸ்ரீலங்காவுக்கு நாம் முதலிடம் கொடுத்து இந்த சொர்க்காபுரி லங்கா அதே மாதிரி கொண்டு வருவதற்காக அனைத்து இதுவும் ஏற்பாடு பண்ணப்படும். காரணம் என்னவென்றால், ராமேஸ்வரத்தினுடைய டிப்பு அது இந்து மகாசமுத்திரம், கன்னியாகுமரியினுடைய டிப்பு அது இந்து மகாசமுத்திரம், நேற்றைக்கு தொண்டீஸ்வரர் போன அதனுடைய டிப்பு இந்து மகாசமுத்திரம். இந்த இந்து மகாசமுத்திரம் ஒன்று, ஆனால் பார்த்த இடங்கள் வேறு வேறு. இடங்கள் வேறாக இருக்கலாம். நாம் வேற்றுமையில் ஒற்றுமை, ஹிந்து சனாதன தர்மத்தினுடைய சாதனை. வேற்றுமை இருக்கலாம், மன வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனால் நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். வேற்றுமையில் ஒற்றுமையை காண்பதே நம் அனைவருக்கும் சிறப்பாக இருக்கும் என்று இங்கே இருக்கிற ஸ்ரீலங்காவில் இருக்கிற அனைத்து மதத்தை சார்ந்தவர்களும், அனைத்து ஜாதியை சார்ந்தவர்களும், பிரதானத்தை சார்ந்தவர்களும், நான் கிட்டத்தட்ட இந்த 9 ப்ராவின்ஸில், மாகாணத்தில் 4 ப்ராவின்ஸ் இந்த 4 நாளில் முடிச்சிருக்கேன். 25 டிஸ்ட்ரிக்டில் நான் 9 டிஸ்ட்ரிக்ட் பயணம் பண்ணியிருக்கேன். அதனுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். எதிர்காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருஷத்தில் இது முழுக்க புரட்டி போட்ட மாதிரி மீண்டும் விவேகானந்தர் வரும்போது எப்படி இருந்ததோ அப்படிப்பட்ட ஒரு ஸ்ரீலங்காவாக, போரின்றி ஒருவர் பரஸ்பரத்துடன் மேலும் மேலும் வளர வேண்டும். இதில் மற்றவர்கள், எதிரிகள் நுழையாமல் பார்த்து கொள்ள வேண்டும். நண்பர்களை வளர்த்து கொள்ள வேண்டும். அப்படி உங்கள் எல்லாருக்கும் ஆரோக்கியமும், நல்ல ஐஸ்வர்யமும், அறிவில் தெளிவும், நம்முடைய பாரதிய முறையில் இருக்கிற கல்வி முறையும் நம்மிடையே ஓங்கணும் அப்படின்றத கூறுகிறேன். இன்று மாலை, அதாவது 11ஆம் தேதி, கொழும்பு கொட்டாஞ்சேரி ஸ்ரீ வரதராஜ விநாயகர் கோவிலின் ஸ்ரீ சாயிநாதனின் சரணாலயத்திலே உங்களுடைய ஆன்மீக சொற்பொழிவு இடம்பெறவிருக்கிறது. ஆமாம். அதில் என்னென்ன விடயங்கள் பகிர்ந்து கொள்ளப்பட வருகின்றன, யாரெல்லாம் பங்கு பெறலாம், இதை பற்றி பகிர்ந்து கொள்ளுங்க சுவாமிஜி. நன்றி. இன்றைக்கு சாயந்தரம் அந்த ஆலயத்தில் நடக்கக்கூடிய சத்சங்கம் 4 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் இருக்கும். அதற்கு சீதா அம்மாவுக்கு 14ஆம் தேதி
சீதா கல்யாணமும் ராமர் பட்டாபிஷேகம் நடக்கிறது. அதனுடைய முக்குட் கிரீடம் வந்து அங்கே வரவிருக்கிறது. அதை தரிசனம் பண்ணலாம். ஒன்று. இரண்டாவது, அந்த சத்சங்கத்தில் இந்த 4 நாள் நடந்த பயணங்கள் என்ன நடந்தது, அதிலிருந்து நான் என்ன உணர்ந்து கொண்டேன், எதிர்காலத்தில் எப்படி இருக்க வேண்டும், இது எல்லாவற்றையும் நான் விவரமாக அங்கே கூறப்போகிறேன். அதனால் அங்கே வந்திருந்தால் எல்லாருக்குமே ஒரு முழுமையான இந்த ஸ்ரீலங்கா பற்றியும் பாரதத்தினுடைய நட்பு, இரு நாடுகளுடைய நட்பு முறை எப்படி இருக்கும், எதிர்காலத்தில் எப்படி மாறும் என்பதையெல்லாம் நாம் பார்க்கலாம், கேட்கலாம். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் அங்கே நேரடியாக வந்து கேட்கலாம். கடைசியாக முடிக்க போகிறேன்னு. ஆமாம், ஒரு 5 நிமிடங்கள் இருக்கின்றது ஐயா. இலங்கை மக்களுக்கு, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற உறவுகளுக்கு இந்த தருணத்தில் நீங்கள் வழங்குகின்ற செய்தியை நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். முதல் விஷயம், நீங்கள் எல்லோரும் பாரதத்தினுடைய தொப்புள் குடி சகோதரர்கள். அதனால் சகோதர சகோதரிகளுக்கு அமெரிக்காவில் போய் சுவாமி விவேகானந்த சகோதர சகோதரிகளே சொன்னார் சிக்காகோவில். அந்த சிக்காகோ நான் போயிருக்கேன். நான் அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, 5 நிமிடம் கை தட்டினார்கள். அதனால் நம்மளுடைய கலாச்சாரம் எல்லோரையும் ஒன்று சேர்ப்பது. அதனால் நாம் இங்கே இருக்கிற இலங்கை வாழ் மக்கள் பல பிரிவினராக பிரிந்திருந்தாலும், கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும், அதையெல்லாம் பழைய காலத்தில் நடந்த சம்பவங்கள்லாம் மறந்துவிட்டு, அவர் பாரதியாருடைய வார்த்தையில் கூறுவதாக இருந்தால், சென்றது இனி மீளாது மூடரே, சென்றதையே நினைத்து நினைத்து குமையாதீர், இன்று புதியதாய் பிறந்தோம், இனி ஒரு விதி செய்வோம், அதை எந்நாளும் காப்பாற்றுவோம். அந்த மாதிரி ஒரு புதிய ஸ்ரீலங்காவை நாம் உருவாக்குவோம். அது சொர்ண பூமியாக மாற்றுவோம். அது ஆரோக்கியமான கல்வியோடு மாற்றுவோம். அதில் ஜனங்கள் ஏழ்மையாக இருக்கிறவர்கள், அருமையில் இருக்கவர்கள், அவர்களும் மேலே வர மாதிரி சமமான ஒரு கல்வி சீர்திருத்தத்தோடு அவர்கள் ஐஸ்வர்யத்தோடு வர வேண்டும் என்று நான் உங்கள் எல்லாரையும் இறைவனுடைய பெயரில் வாழ்த்துக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். நிறைவு செய்வதற்கு முன்பதாக ஒரு சிறு விடயம், இந்த தருணத்தில் நீங்கள் யாருக்கெல்லாம் நன்றி சொல்ல விரும்புகின்றீர்கள்? இன்றைய நேரத்தில் முதல்ல நான் நன்றி சொல்ல வேண்டியது ஈஸ்வரையா ஃபேமிலி. அவர்கள் வந்து நான் முன்னாடியே குறிப்பிட்டது போல், ஈஸ்வரையா ஒரு மத நல்லிணக்கத்தை சேர்ந்த தொழிலதிபர். அவருடைய சகோதரர்கள் அதே போல் நல்ல எல்லாருமே அவரவர்களுடைய பங்கில் வேலை செய்கிறார்கள். இதற்கெல்லாம் மூலமாக இருக்கிற தெய்வநாயகம் பிள்ளை, அவர் வந்து இதனுடைய மூலக்கர்த்தா. இன்றைக்கு 4வது 5வது தலைமுறை வரைக்கும் ஒரே மாதிரி இலங்கையில் அவர்கள் வந்து தொண்டு பண்ணி கொண்டு வியாபாரமும் செய்து கொண்டு ஜனங்கள் மத்தியில் பண்ணியிருக்கிறார்கள். அதனால் நான் அருணாச்சலம் அவருடைய மனைவி சீதாலக்ஷ்மி அவங்களுடைய 70வது பிறந்த நாளுக்கு வந்தேன். முதல் விஷயம். இரண்டாவது விஷயம், இங்கே சீதாவுக்கு கல்யாணம் நடந்தது, கும்பாபிஷேகம் வந்தது, அந்த விஷயத்தை நோக்கி வந்தேன். நீண்ட நாள் கனவு கதிர்காமம் போக வேண்டும் என்று. அதன் பிறகு ஒன்றை அழித்தால் மற்றொன்று உருவாகும். ஆப்கானிஸ்தானத்தில் புத்த சிலையை உடைச்சது, இங்கே வந்து திருப்பி புனருத்தாரணம். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. டிஸ்ட்ரக்ஷன் பதிலாக கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கணும். நம்ம வளர்ச்சியை நோக்கியே போகணும் அப்படின்றது என்னுடைய எண்ணம். நாம் நம்முடைய கசப்பு உணர்வுகளை மறந்து இவர்களாம் பண்ணணும். இரண்டாவது, எனக்கு இந்த பிரயாணத்தை முழுவதும் அமைத்து கொடுத்த பாலசுப்ரமணியன் கவிதா அவர்களுக்கு நான் வாழ்த்து சொல்ல விரும்புகிறேன். மூன்றாவது முக்கியம், டாக்டர் மருதனி கணேஷ் அவர்கள் வந்து இந்தியாவோட தொடர்பு கொண்டு தொடர்ந்து இந்த அமைப்பை
எப்பொழுது எங்கு போக வேண்டும் என்றதை அவர்கள் விவரமாக திட்டமிட்டார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் வாழ்த்து சொல்ல விரும்புகிறேன். அடுத்தது விக்ரம் சிங் என்ற ஒரு பத்திரிகை நிருபர், கைடு, எவ்ரிதிங். அவர் கூடவே 4 நாள் பிரயாணம் செய்து எல்லா இடங்களையும் சுற்றி காட்டினார். அவர்களுக்கு நான் சொல்கிறேன். அதைவிட முக்கியமாக கடைசியாக ஈஸ்வரையா இருந்தால் என்ன பண்ணுவாரோ அதே போல் அவங்களுடைய பத்தினி, அவங்களுடைய மருமகள் எல்லாரும், நான் அங்கே தான் தங்கியிருக்கேன், அவர்கள் எல்லாரும் முழுமையாக நன்றாக கவனித்து கொண்டார்கள். இது இந்த ஏற்பாடு சம்பந்தப்பட்டது. கடைசியாக நான் போன அத்தனை கோவில்களிலும் ஏற்பாடு பண்ணியிருந்த அந்த அமைப்பை சார்ந்தவர்கள் அத்தனை பேர்களுக்கும், மிலிட்ரி, போலீஸ், அறங்காவலர்கள், அமைப்பை சேர்ந்தவர்கள் அத்தனை பேருக்கும் நான் பாரத நாட்டினுடைய சார்பாக அவர்களுக்கு நன்றியை சொல்லி அஸ்துது நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த நேரத்தில் உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து இந்த இன்டர்வியூ கொடுத்த ரூபவாகினி, நேத்ரா டிவிக்காரங்களுக்கும் பிரதானமாக நன்றி தெரிவித்து, நமக்கும் உங்களுக்கும் உள்ள ஒரு பாலத்தை, அந்த பாலம் எப்போ வருதோ தெரியல, சேதுபந்தனம், இப்பொழுது நமக்கும் உங்களுக்கும் பாலமாக அமைத்த நம்முடைய இன்டர்வியூ எடுத்தவர்களுக்கும், நேத்ரா டிவி அமைப்பை சார்ந்தவர்களுக்கும், தூர்தர்ஷனுக்கும் நான் முக்கியமாக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அவர்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி, பாரதத்தினுடைய லட்சியம் வசுதைவ குடும்பகம். நாம் எல்லோருமே உலகத்தை சார்ந்த மனிதர்கள் அனைவரும் ஒரு குடும்பமாக வாழ வேண்டும், சகோதர சகோதரிகளாக வாழ வேண்டும். இதுதான் பாரதத்தினுடைய செய்தி. அந்த செய்தி பிரகாரம் நாம் ஒன்றுபட்டு வாழ்ந்து உலகத்தை நாம் நல்ல அமைதியான உலகத்தை கொண்டு வருவதற்கு நாம் முயற்சி செய்வோம். என்னுடைய 1:600 விருட்சம், அது பாரதத்தில் இப்போது 1:20 இருக்கிறது. ஆனால் ஸ்ரீலங்காவில் 1:600 இருக்குது. அதே போல் பாரதத்திலையும் நிறைய மரங்கள், செடிகள், தாவரங்கள் அப்போது வளர்த்தோம்னா பிராணசக்தி வரும். இது உலகம் முழுவதும் இதே மாதிரி ஒரு அமைப்பை உண்டாக்கி நாம் எல்லோரையும் நல்ல முறையில், ஆரோக்கியமான முறையில், வளர்ச்சியான முறையில் வாழ நாம் எல்லாம் வல்ல இறைவனை வாழ்த்தி உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா. இன்று தினம் நம்மோடு இணைந்து கொண்டவர் தமிழ்நாட்டின் சென்னை யோகா சாந்தி குருகுலத்திலிருந்து வருகை தந்திருக்கும் பூஜ்ய ஸ்ரீ சுவாமி பிரம்ம யோகானந்தா மகாராஜ் அவர்களுக்கு தேசிய அலைவரிசையின் ரீதியாக உளமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். உங்களுடைய பணிகள் தொடர வேண்டும், உங்களுடைய ஆன்மீக பணி சிறந்த முறையில் இடம்பெற வேண்டும். உங்களுடைய வருகையை மீண்டும் இலங்கை மண் எதிர்பார்த்திருக்கின்றது. மிக்க நன்றி ஐயா. நன்றி, ஆசீர்வாதம். ஆய்போவன் ஆயுள் பெருகட்டும். ஆய்போன். இன்று தினம் நம்மோடு இணைந்து கொண்ட இந்த சிறப்பு அதிதியோடு இன்றைய வியாழக்கிழமை வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியானது நிறைவு பெறுகிறது. இந்த நிகழ்ச்சி உங்கள் அனைவருக்கும் நிறைய பலன்களை தந்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இந்த நிகழ்ச்சி நிறைவு செய்கின்றோம். விசேடமாக இன்று மாலை 4 மணிக்கு கொழும்பு கொட்டாஞ்சேனையில் அமைந்திருக்கின்ற ஸ்ரீ வரதராஜ விநாயகர் கோவிலின் ஸ்ரீ சாயிநாதன் சரணாலயத்திலே சுவாமிஜி அவர்களுடைய இந்த ஆன்மீக உரை இடம்பெறவிருக்கின்றது. ஆகவே இயலுமானவர்கள் சென்று ஆன்மீக உரையினை கேட்டு அந்த ஆன்மீக வழியில் நடக்குமாறு உங்களை நாங்கள் மிகவும் பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இன்று தினம் இணைந்து கொண்டு எங்களுடைய உறவுகள் உங்கள் அனைவருக்கும் உளமார்ந்த நன்றிகள். இன்றைய நிகழ்ச்சியின் தயாரிப்பாளர் கேசவன் அவர்களுக்கும், அத்தோடு இந்த நிகழ்ச்சிக்கான செட், கேமரா, மேக்கப் மற்றும் டெக்னிக்கல் உதவிகள் புரிந்த அனைத்து உத்தியோகஸ்தர்களுக்கும் நன்றிகளை கூறி உங்களது நாங்கள் விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.